உங்க சின்ன புள்ள காசி குப்பத்துக்கு போய் குழந்தைய கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவீங்க போல இருக்கு. இங்க பாரு திவ்யா, தனுஷ் காசி குப்பம் போவான், போய் குழந்தைய கூட பாப்பான். ஆனா அவன் குழந்தையோட வரமாட்டான். அத்தை, உங்க திட்டமே எனக்கு புரியல. புரியாது, புரியவும் வேண்டாம். நீயே போக போக புரிஞ்சுக்குவ, சரியா? இங்க பாருங்க அத்தை, குழந்தைய வச்சு மாமாவையும் காவியாவையும் பிரிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அது நடந்தா சரி. அத்தை, காவியா வந்துட்டா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன இது? ஏய், இப்ப நீ யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்த? நான் யாருக்கு ஃபோன் பண்ணா உனக்கு என்ன? என்ன பார்த்தது எதுக்கு போனை கட் பண்ண? இங்க பாரு, நான் 1 மணி நேரம் ஃபோன் பேசுவேன், இல்ல 1 நிமிஷத்துல கூட கட் பண்ணுவேன். அது என்னோட இஷ்டம். இங்க பாரு, உன்னை பார்த்து பயந்து போய் நான் உன்னை கட் பண்ணல. இல்ல திவ்யா, நீ என் குழந்தை விஷயமா தான் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த. ஆமா, காணாம போன உன் குழந்தை திரும்ப வீட்டுக்கு வர போகுது. அந்த சந்தோஷத்தை எனக்கு வேண்டி உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாமா? ம், யார் அந்த வேண்டியவங்க? அதை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த வேண்டியவங்க தான் என் குழந்தைய கடத்திட்டு போனாங்களா? விட்டா அப்பா மாதிரி நான் தான் குழந்தைய கடத்தினேன்னு சொல்லிடுவேன் போல இருக்கே. அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் திவ்யா. ஞாபகம் வச்சுக்கோ. காவ்யா, விடு, திவ்யாவை சந்தேகப்படாத. நிச்சயமா அவளுக்கு இதுல சம்பந்தம் இருக்காது. நல்லா சொல்லுங்க உங்க பொண்டாட்டிக்கிட்ட. என் கையில அடிபட்டிருக்கேன், நன்றி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. என்ன பேச்சு பேசுறா? காவ்யா, வா, உங்க அம்மா கூப்பிடுறாங்க. வா, உள்ள போலாம். என்ன மாமா, என்ன சொல்றிய? காவியா நீ குழந்தைய 4-5 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா? ரோட்ல போன பொம்பளைங்க 2 பேர் பார்த்து நம்ம மீராவை இது நம்ம லோகேஸ்வரி அக்கா குழந்தை மாதிரியே இருக்குன்னு பேசிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு மத்தியானமே குழந்தைய தூக்கிட்டு போன சம்பவம். நேத்து ஒரு நாள் நம்ம வீடாவே இல்லை. உங்க அண்ணனும் இப்பதான் ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டிட்டு காசி குப்பத்துக்கு போயிருக்காரு. சாயந்தரம் எப்படியும் குழந்தையோட வந்துருவாருன்னு வீட்டுல எல்லாரும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா, எனக்கு என்னமோ இதுல என் அம்மா சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு தோணுது. உனக்கு ஏமா இந்த சந்தேகம்? இல்ல மாமா, காசி குப்போன்னு சொன்னியல்ல, எங்க வீட்ல அடிக்கடி புழங்குற வார்த்தை இது. கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டு அந்த குப்பத்துல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட தான் பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அதத்தான் சொன்னேன். உங்க அம்மா வேற எத்தனையோ கட்ட பஞ்சாயத்து அடிதடி எல்லாம் பண்ணிருக்கலாம். அதுக்காக சொந்த மகனுடைய குழந்தைய பேத்தியவே கடத்துவாங்களா? நீங்க நினைக்கிறது சரிதான் மாமா. ஏன் செய்ய மாட்டாக? இது மட்டும் இல்ல, என் அம்மா இதுக்கு மேலேயும் செய்வாங்க. என் அம்மா மட்டும் இல்ல, என் அப்பா, பெரியவன், சின்னவன், ஒட்டுமொத்த குடும்பமும் எந்த பந்த பாசமும் பார்க்காம எல்லா வேலையும் செய்வாங்க. இதுல சின்னவன் காவியானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஏதோ திருந்திட்டாக. உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த நானும் அத்தைய பார்த்து, பாட்டிய பார்த்து, உங்களை பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு மனுஷியா மாறி இருக்கேன் மாமா. ஆனா எங்க அம்மா படு விவரம். எனக்கு பதிலா உங்க வீட்ல இருந்து ஒரு டிக்கெட்டா அவங்க பக்கம் இழுத்துட்டாக. என்ன மாமா அப்படி பாக்குறிய? நம்ம திவ்யாவை தான் சொல்றேன். திவ்யாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு பல விஷயம் தெரியாது மாமா. சின்னவனுக்கும் திவ்யாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னுச்சுல, அது வரைக்கும் திவ்யாவுக்கும் எங்க அம்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் இந்த எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாக. திவ்யா அடிக்கடி உங்க வீட்டை விட்டு கிளம்பி போய் ரொம்ப நேரம் கழிச்சு லேட்டா வீட்டுக்கு வருவாளே. எங்க போயிட்டு வர, யார பாத்துட்டு வரன்னு ஒத்த நாளாவது கேட்டிருப்பியலா? எத்தனையோ தடவை கேட்டம்மா. நான் கேட்டா எங்க பதில் சொல்றேன்? அவ அங்கிருந்து கிளம்பி நேரா எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவை பார்க்க தான் வருவான். நான் கொஞ்ச நாள் அந்த வீட்ல இருந்தப்போ திவ்யா அங்க வந்துட்டா போதும், அம்மாவும் திவ்யாவும் கூடி கூடி மணிக்கணக்கா பேசுவாங்க. என்ன அண்டவே விட மாட்டாங்க.